நீங்கள் அண்ணன் கேட்கும் போது அசால்ட்டாக சொல்லிட்டீங்க ஜாலியான்னு. பட் ஆனால் அந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஆழமாக உங்களை காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், குத்திச்சுன்னு தெரியும். பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் அவர் ஃபோன் பண்ணும்போது ஹாட்ஸ்பாட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்களை நடிக்க வைக்கும் போது இந்த டைலாக் தான்டா அமர் சொல்ல போகிறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்குறோம். அதே போல் இப்போ நீங்கள் கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்லை முழிச்சுக்கிட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி, நான் நேர்மையாக கேட்ட நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் வந்து 40ங்கிறது ஜென்ரலாக நான் சொன்ன ஒரு நம்பர். நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம், அது கம்மியும் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ கதை கேட்டாலும் நீங்கள் தூங்காமல் இருந்திருப்பீங்களா? நீங்கள் படத்துலேயே நான் பார்க்குறேன், தேட்டரில் அத்தனை பேர் தூங்குறாங்க. நாங்கள் யாரையும் புண்படுத்துறக்கா யாரும் பேசுனது கிடையாது. நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன். நீங்கள் திரும்ப அது இப்போ இந்த இதில் வந்து படத்துக்கு வரும்போது நீங்கள் திரும்ப அதை பற்றி கேட்குறீங்கன்னா நீங்கள் தான் என்னை குத்த பார்த்துட்டே இருக்கீங்க. குத்தலை நாங்கள், நீங்கள் எடுத்துக்கிட்ட விதம். இப்போ அந்த டைலாக்கே உங்களுக்கு இருக்கிறாங்க, அவ்வளோ போல்டாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் முழிச்சுக்கிட்டீங்களா? இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களான்னு சார், நான் உண்மையே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன். நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு என்லெஸ் ப்ராசஸ். ஓகே, ஐம் ட்ரைங் டு பி எ பெட்டர் ஆக்டர். கூல். விக்னேஷ், உங்களுக்கு நீங்கள் தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க. தெரிய வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு. அது ஓகே, தேட்டர் கிடைக்கல. ஆனால் மங்காத்தான்னு ஒரு படம் வருது, அதை ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? மங்காத்தாவும் வராமல் இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனால் மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் வரலான்னு நினைக்கும் போது தான் தெரிய டேட் போட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்டோம் சார். அடுத்த படத்தில் 2 ரசிகர்களையும் திட்ட மாட்டீங்க, அவரை மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எந்த ரசிகர்களை திட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரில. நாங்கள் பெரிய ஹீரோ தான். நாங்கள் யாரையும் சும்மா கற்பனையாக நினச்சி திட்டணும் சார். சார் ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக மங்காத்தா தேரி 2 வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அவரு சும்மா கற்பனையாக பேசுகிறாரு, அதை கண்டுக்காதீங்க. விக்னேஷ்ஜி சொல்லுங்க சார். நன்றி சார். நன்றி விக்னேஷ்ஜி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க அவர்கிட்ட 2 ஹீரோ, நீங்க எந்த ஹீரோன்னு யோசிச்சுன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காருல்ல, அந்த படத்தோட ஹீரோ தானே கலாச்சிருக்கிறீங்க. அதான் அது நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அந்த பப்ளிகாம் போடுற விஜய் தானே கலாச்சிருக்கீங்க சார். ரஜினி சாரும் பப்ளிகாம் போட்டிருக்காரு. இல்லையா? அந்த ஸ்டைல்ல போடல. எது இல்ல, சிவாஜி பார்த்தது இல்லையா நீங்க? சிவாஜி த பாஸ் அதுல போட்டிருக்காரு. போட்டு தாங்க போட்டிருக்காரு. இது சார் ரஜினி சார் பண்ணாததா சார்? இது தளபதி மட்டும் தாங்க இப்படி பண்ணிருக்காரு. இல்ல அது உங்களோட கற்பனை. அவர் விஜய் கலைக்க மாட்டார் சார், விஜய் ரசிகர் அவரு. ஹாட்ஸ்பாட் ஒன்ன அளவுக்கு டூ மச்சா இல்லையே? அதான் சார் சொன்னேனே, கொஞ்சம் ஏமாத்திட்டீங்க. அதான் சார், ஆனா டீசெண்டா இருந்தது. அதான் சென்சார்ல பிரச்சனை வராம எந்த அளவுக்கு டூ மச்சா போக முடியுமோ அந்த அளவுக்கு டூ மச்சா. அந்த டயலாக் வர்றப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது? ஜாலியா தான் சார் இருந்தது. அந்த அளவுக்கு பக்குவமா ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். டேரக்டர் சார் சொல்லுங்க சார். விஷ்ணு விஷால் சார் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கீங்க எங்க சார்? சொல்லுங்க சார். சொல்லுங்க ப்ரோ. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் வந்து அவர் எந்த படத்தா இருந்தாலும் ப்ரொமோஷனுக்கு வந்துருவாரு. ஏன் அவர் கூப்பிடல? ஒருவேளை வந்து சிவகார்த்திகேயன் 2050 வந்து சிஎம்மா வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அந்த கோவத்திலையா இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. எதுக்கு தேவையில்லாம வந்து அவரை கோத்து விட்டுறீங்க? அதாவது சரி, ஓகே. விஷ்ணு விஷால் ப்ரோ வந்து ஏன் வர முடியல அப்படின்னா 30ஆம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பொறுத்து அவர் முன்னாடியே ஸ்கெடியூல்லாம் போட்டு அவர் வேறு ஷூட்டிங்கு போயிட்டார். அப்புறம் நாங்கள் தளபதி படம் தள்ளினதுனால நம்ம 14 பொங்கல் வரலாம், அப்புறம் 23 அப்போல்லாம் பிளான் பண்ணதுனால இப்போ அவர் ஊரில் இல்லைன்றதுனால அவர் வர முடியல. அதுதான் ஒன்று. 2வது கேள்வி என்னது? அந்த கோவத்தில் இல்லை, அதெல்லாம் இல்லை. அது ஒரு கற்பனை, அது ஜாலியாக வச்சோம். சார் அதே மாதிரி விஜயகாந்த் ஜெயந்தி, விஜய் சேதுபதியை ஏன் எதிர்கட்சி தலைவராக்குனீங்க? இல்லை சார், ஒரு சிஎம்மா ஒருத்தர் தானே சார் இருக்க முடியும். ஸோ அதனால இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர்னு. சார் சொல்லுங்க சார். ரசிகர்களை காமிச்சிங்க, அது மறைமுகமா 2 நடிகர்னு தெரியுது, தாதா ராஜான்னு. உண்மையிலேயே மனசுல அந்த 2 பேரை வச்சுதான் பண்ணி. உங்களுக்கு எந்த 2 பேர் சார் ஃபீல் ஆனாங்க? அது நீங்க யார் நினைச்சீங்களோ அவங்க. நான் யாரையும் நினைக்கல சார். உங்களுக்கு யார் ஃபீல் ஆகிறாங்களோ அவங்க. அப்புறம் மகளையே லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணது யாராவது இருக்காங்களா? இல்லை, நீங்கள் கதையெல்லாம் ரிவீல் பண்ணுறீங்க. இதுக்கு நான் பதில் சொன்னேன்னா கதையை சொல்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அது இல்லை அப்படின்னு தானே நம்ம கடைசியில் சொல்கிறோம். ஓகே. அப்புறம் லவர் அண்ட் கேர்ள் பெஸ்டி, லவர் அண்ட் பாய் பெஸ்டிலாம் இருக்கிற மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ஒய்ஃபும் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஒய்ஃப் பெஸ்டி கால் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த ஒய்ஃப் பெஸ்டி மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டில் ஏதாவது ஒய்ஃப் பெஸ்டின்ற ஒரு டேர்ம் கொண்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இதை நான் யோசிக்கிறேன் சார். பார்த்து பண்ணோன்னா அவரே ஜோடி இல்லைன்னு என்கிட்ட கோபமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதை என்கிட்ட ஐடியாவை சொல்லி ட்ரை பண்ணலாம் சார். டைரக்டர் சார், ஹலோ. சொல்லுங்கள் சார். 2021 அற்புதம்னு ஒரு தெலுங்கு படம்,
ஓகே சார். அதில் செல்ஃபோன் வந்து மின்னல் வரும். ஓகே சார். மின்னல் வந்தோன்னே அது பின்னாடி போயிடும் அந்த இது. Okay. அதுலேருந்து எடுத்திருக்கீங்க. நான் அற்புதமாக பார்க்கல சார், எனக்கு தெரியல. மேபி வந்திருக்கலாம், சிமிலர் தாட், தெரியல சார். டைரக்டர் சார் சொல்லுங்கள் சார். லெஸ்பியன் என்னும் ஒரு இனச்சேர்க்கை வந்து அதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு வாழ்க்கை முறை, எல்லாம் செக்ஸில் ஒரு வகை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் இதை ஏற்றுக்கிற மாதிரியே கதையை கொண்டு போய் இருக்கீங்க. ஆமாம் சார். உங்களுடைய கருத்து என்ன? இல்லை சார், நான் ஏற்றுக்கிறேன் சார். அதான் சொன்னேனே, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வெறுப்புகள் அவங்களோட உரிமை. அதை நாம் இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லி, இப்போது நீங்கள் தாடி வச்சுருக்கீங்க, தாடி வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னால் சரியா சார்? அது உங்களோட உரிமை இல்லை, உங்களோட வெறுப்பு இல்லை. அது இப்போ அரிக்கும், குளிச்சுட்டு துவைக்கிறதுக்கு துவட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி தானே அவங்க. இப்போ நான் லெஸ்பியன், இப்போ நான் ஒரு கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேவாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அது பாதிப்பாக போகுது அப்படின்னு தானே நான் கேட்பேன். புரியுதுல உங்களுக்கு? ஸோ அது அவங்களோட உரிமை சார். அது ஒரு குடும்ப அடுத்தடுத்து சங்கிலி தொடர் மாதிரி போகணுமே, அது குறையுமே அது? எது சார்? அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் அடுத்தடுத்து அந்த குடும்பத்தின் சங்கிலி தொடர் வரணும்ல, அது குறையுமே. இல்லை சார், அதான் நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன். இதை நான் ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது. அது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு டிபேட்டாகவே பேசக்கூடிய ஒரு டாபிக். ஸோ குடும்பம் இப்போ நிறைய பேர் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்கிறாங்க. அப்போ கூட குடும்பம் தொடராதே சார். அப்போ என்ன சொல்லுவீங்க? அதான் அது தப்புன்னு சொல்லலாமே. அதான் சார், அகைன் அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றே தான் ஆகணும் அப்படின்னு ரூல் கிடையாதுல்ல. நிறைய பேர் குழந்தை பெற்றுக்காமலும் வாழ்கிறாங்கல்ல. ரூல் இல்லை, உங்கள் அம்மா அப்பாவும் எனக்கு அம்மா அப்பா அப்படி தானே போயிருக்காங்க, அதனால கேட்குறேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணும்னு ரூல்லாம் கிடையாது சார். அக்ரிமெண்ட்டை காட்டுங்க சார். சார் இல்லை அக்ரிமெண்ட்லாம் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் ஒய்ஃபும் நானும் குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமன்றது நான் தானே சார் முடிவு பண்ணணும். அது ரூல் கிடையாதுல்ல. அது ஆமாம்மா, அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஓ சப்போர்ட், ஓகே ரைட். இல்லை ஓகே, இல்லை அது லீகல் தான். கள்ளக்காதல் அதிகமாக ஆதரிக்கிறீங்களோ? இன்னும் நீங்க பேசலையே அப்படின்னு பார்த்தேன். லேட்டா பேசினாலும் லேட்டஸ்டா. கள்ளக்காதலுக்கு பயங்கரமா ஒரு பிலாசபிலாம் சொல்றீங்க. சசிகுமார் சார் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார்ல, பின்னாடி இருந்து இவர் தான் எமோஷன் ஆவார்னு பார்த்தேன். இதுவே தப்பா இருக்குது, பொண்ணை லவ் பண்ற மாதிரி வருதேன்னு நினைச்சேன். பட் ஆனா அதை விட பெரிய குண்டு கூட இருக்கிற ஃப்ரெண்டு துரோகம் பண்ற மாதிரி ஒண்ணு வச்சீங்கல்ல. கேள்வி திரும்பி கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா கேளுங்க. இல்ல கள்ளக்காதல் தானா? இல்லை சார், காதல் எது சார்? நல்ல காதல் கள்ளக்காதல் எல்லாமே காதல் தானே சார். அதான் வரையுதா. பட் அது சரியா தப்பான்றது அகைன் உங்களோட. அதுக்குன்னு கள்ளக்காதலை ஆதரிக்கிறேன் அப்படி எடுத்துக்காதீங்க. இல்லை சார், ஒருத்தருக்கு துரோகம் பண்ணாவே அது கள்ளக்காதல் கணக்கு தானே சார் அது வருத்தம். அப்புறம் எப்படி சார் அது நல்ல காதல் எல்லாமே சொல்ல முடியும்? அந்த 2 பேருக்கு அது நல்ல காதல் தானே. புருஷனுக்கு தான் அது கள்ளக்காதல், அவங்க 2 பேருக்கு அது நல்ல காதல் தானே. அதே போல இப்போ இருக்க ஜென்ரேஷனையும் கொச்சையா தான் சொல்ல வரீங்க. எந்த ஜெனரேஷனு? அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் செக்ஸ் வச்சுக்கலாமா பொண்ணு பார்க்க வரும்போது கேக்குது. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு அந்த ஏன் கேக்குது? அந்த வந்தவர் என்ன சொல்றாரு? பொண்ணுங்களுக்கெல்லாம் முடி வளர்க்க தான் தெரியும், முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. என் பையன் நான் சொல்றத தட்ட மாட்டான், உன் பொண்ணுகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. அவரு மேல இருக்கிற கோவத்துல அந்த பொண்ணு அப்படி பேசுறா. அது எப்படி சார்? நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக் கொடுத்தீங்களோ அப்படின்னு லவ் ஸ்டோரின்னு ஒன்று வந்ததுல, அதுல இப்போ லேட்டஸ்டா வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க, பாட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து இந்த பொண்ணு டைரக்டா அப்பா உக்காந்துட்டு இருக்கும் போதே கேட்குதே இவ்வளவு தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை அப்படி கேட்க முடியுமா, கேட்கறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. கரெக்ட். இவங்க கேட்டதுக்கு தானே தம்பிராம சார் வந்து கிளைமேக்ஸ்ல பதிலடி கொடுக்குறாரு. இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு முடிச்சிருந்தேன்னா நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்கப்புறம் சார் வந்து பேசுறாருல்ல, நீ சொன்னது தப்பு அப்படின்ட்டு. அவர் ஏன் பேசுறாருன்னா, சில பேருக்கு சில விஷயத்த சொல்ற விதத்துல சொன்னதான் புரியும், அதுவே நீ தானமா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாருல.